நடிகர் அபிஷேக் பச்சன் அவரோட 49th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருக்காரு. அவருக்கு திரையுலகினர் ரசிகர்கள் நிறைய பேர் வாழ்த்து சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்க. எத்தனையோ பேர் வாழ்த்து சொன்னாலும் நடிகை ஃபரா கானோட வீடியோ தான் இப்போ ஹைலைட்டா போயிட்டு இருக்கு. ஃபரா கான் அபிஷேக் பச்சனை டைட்டா கட்டி பிடிச்சு அவரோட கண்ணத்துல கிஸ் பண்ணி விஷ் பண்ணி போட்டோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அபிஷேக் பச்சனும் என்ன விடு அப்படின்ற மாதிரி விலகி போறாரு. நான் இப்படி செய்யறது பிடிக்காத மாதிரி அபிஷேக் பச்சன் நடிக்கிறாரு, ஆனா நிஜத்துல அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல ஃபரா கான் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ ரசிகர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ராயோ அபிஷேக் பச்சனோட சின்ன வயசு போட்டோவை போஸ்ட் பண்ணி அவருக்கு விஷ் பண்ணிருக்காங்க. 2015ல ரிலீஸ் ஆன பிரேமம் படத்தின் மூலமா ரசிகர்களுக்கு அறிமுகமானவங்க தான் சாய் பல்லவி. இவங்க தமிழ்ல நிறைய படம் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா இவங்க நடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன திரைப்படம் தான் அமரன். இப்போ ஹிந்தில ராமாயணம் படத்துல சீதையா நடிச்சிட்டு வராங்க சாய் பல்லவி. சாய் பல்லவிக்கு இயக்குனர் ஆகணும்னு ஆசை இருக்கு. அவங்க ஒரு நாள் டைரக்ட் பண்ணவும் போறாங்க. அந்த படத்துல என்ன நடிக்கிறதுக்காக ஒரு கேரக்டர் கொடுக்க போறாங்கன்ற விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. விஜய் டிவி ஒளிபரப்பான மௌனராகம் 2 சீரியல்ல ஹீரோவா நடிச்சவர் தான் சல்மான் ஃபாரிஸ். கேரளாவை சேர்ந்த இவர் நிறைய சீரியல்ஸ்ல நடிச்சிருக்காரு. சல்மான் சன் டிவில ஒளிபரப்பாக போகும் ஆடுகளம் தொடர்ல நாயகனா நடிக்க கமிட் ஆயிருக்காரு. இப்போ அவரோட கல்யாணத்தை பத்தி அவர் ஒரு நியூஸ் ஷேர் பண்ணிருக்காரு. அதாவது மிழி ரண்டிலு அப்படின்ற தொடர்ல அவரோட ஹீரோயினா நடிச்ச மேகா நாகேஷை காதலிச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாராம். இதை இன்ஸ்டால அவர் ஷேர் பண்ணிருக்காரு. இவருக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு. இன்ஸ்டா வந்ததும் நிறைய பிரபலங்கள் பல ட்ரெண்டை உருவாக்கிட்டாங்க. அப்படி 4 மணி நேரம் புத்தம் புதிய போட்டோஷூட் போட்டோஸை ஷேர் பண்ணி ரசிகர்களால பேசப்பட்ட நாயகி தான் ஷிவானி நாராயணன். சீரியல் நடிகையா இருந்த இவங்க பிக் பாஸ்ல பார்ட்டிசிபென்டா வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டாங்க. பிக் பாஸ்க்கு அப்புறம் இவங்க நிறைய படங்கள்ல கமிட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஆளையே காணும். இந்த நிலையில போட்டோக்கு பேர் போன ஷிவானி லேட்டஸ்டா ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்கள் நம்ம பார்த்த ஷிவானியா இது முகத்தை என்ன பண்ணிருக்காங்க, ஆளே அடையாளம் தெரியாம இருக்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.